போக்குவரத்து நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசுதான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. 9 மாசம் ஆச்சு பஸ் வந்து. நாங்க டெய்லி நடந்துதான் போறோம். கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காது, அதனால நடந்து போறோம். யாருமே வந்து ஏத்தல. அங்கிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு இருக்கிறனால எல்லாம் சரக்கு வேண்டி வந்து அங்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க, வம்புலுக்குறாங்க. அதுல நடந்து வரும்போது அதனால எங்களுக்கு பஸ் வேணும். கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செக் பண்ண முடியும் வண்டி எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு. எப்படி செக் பண்ண முடியும்? ஸ்டாலின் பஸ்னு பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியலாட்சி. ஸ்டாலின் பஸ்னு பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியலாட்சி. ஸ்டாலின் பஸ்னு பேர் வச்சுட்டாங்க, இதுதான் விடியலாட்சி. மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிக்கோடு பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் கை காட்டியும் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து நிறுத்தத்துல அரசு பேருந்து நிற்காம போனதால அதன் பின்னாலேயே +2 மாணவி நீண்ட தூரம் அருமறையில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து. நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசுதான் தொடர்ந்து வழங்கி வருகிறது.